இப்போ ரோஹித் சர்மா, விராட் கோலி 2 பேருமே வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்கேம்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்துகிட்டு இருக்குது. ரெண்டு பேருமே வந்து அதுக்கான ஒரு ஸ்டேஜ்ல தான் இருக்காங்க. அண்ட் அவங்க வந்துட்டு இட்ஸ் ஹை டைம் அவங்களே வந்து அவங்கள அனலைஸ் பண்ணிட்டு போறது வந்து இட் இஸ் a பெட்டர் சுச்சுவேஷனா. மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 35 டெலிவரிஸ் தான் விளையாண்டுருக்காரு சேர்த்து. ஆனால் அதில் வந்துட்டு அவர் மிடில் ஆஃப் தி பேட்டில் அவர் வாங்கினாருன்னா அது எத்தனை பால் வந்துச்சுன்னு கூட தெரியாது. 2-3 பால் தான் மேக்ஸிமம் மிடில் ஆஃப் தி பேட்டில் பட்டிருக்கோம். ஹிட்மேன் கேப்டன்சினாலே டிராவிஸ் ஹெட் குஷி ஆயிடுறாரு. ஹெட்டுக்கு மொத்தமாகவே 4 பவுன்சர் தான் போட்டாங்க. கமன்ஸ் வந்து எடுத்த 5 விக்கெட்ல வந்து அவர் 5 விக்கெட் எடுத்தாரு. எடுத்த 5 விக்கெட்ல 4 விக்கெட் பவுன்சர்ல எடுத்தாரு. ஸோ அப்படி இருக்கும்போது பவுன்சி ட்ராக், அந்த பவுன்சி ட்ராக்ல ஏன் ஒரு பவுன்சருக்கு நீங்கள் ஃபீல்ட் செட் பண்ணல? உங்கள் பவுலர்ஸ்கிட்ட போய் ஏன் பவுன்சர்ஸ் அப்பப்போ போடுன்னு சொல்லலை? அவரோட ஒயிட் பால் கேப்டன்சி இப்போ ட்ரெமண்டஸ், நம்ம சொல்ல தேவையில்லை. ஆனால் அதே தான் அவரால் லெட் பாலில் வந்து அவரால் கொடுக்க முடியல. வந்து என்னன்னா வந்து ரோஹித்தோட கேப்டன்சி இஸ் நாட் அப் டு தி மார்க். அது வந்து எப்படின்னா அது அவர் உட்காந்து அனலைஸ் பண்ணணும். இந்தியாவோட மிடில் ஆர்டர் அப்படின்ற விஷயம் வந்து கொஞ்சம் இடிக்குதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்க வந்து ஃபர்ஸ்ட் 3 விக்கெட்ஸ் 15 ஓவரில் விடுறீங்க. ஒரு டெஸ்ட் மேட்ச்ல வந்து ஃபர்ஸ்ட் 3 விக்கெட்ஸ் 15 ஓவரில் போகுதுன்னா அப்போ டாப் ஆர்டரே வந்து ஒரு ஸ்டம்பிளிங்காக இருக்கும். அவங்களே வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு இது பேட்டிங் விளையாடுறது இல்லை. அப்படி இருக்கப்போ அது மிடில் ஆர்டருக்கு அப்படியே அந்த ப்ரெஷர் வருது. ஃபர்ஸ்ட் 5 விக்கெட்ல ஒரு 2 விக்கெட்ஸ் வந்து ஃப்ரீ விக்கெட்ஸாக போகுது. அது பெரிய பிளேயர்ஸ் வந்து ஒரு ஃப்ரீ விக்கெட்டாக போகிறாங்க. அவங்க வந்தாங்கன்னா மேக்ஸிமம் 20 பால் தான் ஆட போகிறாங்கன்ற ஒரு சுச்சுவேஷன் மாதிரி தான் வருது. லபிஷன் விக்கெட்டை நிதிஷ்குமார் ரெட்டி எடுக்கிறாரு. அதுக்கடுத்து நிதிஷ்குமார் ரெட்டிக்கு அந்த இன்னிங்ஸ்ல ஸ்பெல்லே கிடையாது. பும்ராக்கு வந்து ஓவர் ஸ்பெல் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. பும்ராக்கு ஒர்க் லோட் அதிகமாகுது. பும்ரா லைன் அண்ட் லென்த் மிஸ் பண்றாரு. அப்போ அவர் தாண்டி நீங்க அடுத்தவங்களுக்கு போகும்போது அடுத்தவங்க ஈஸி பவுலர்ஸ் ஆயிடுறாங்க. ஒன் இந்தியா ஹவுஸ் நேயர்கள் அனைவருக்கும் மனோட வணக்கம். இந்த இதெல்லவா பிஜிடி அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒட்டுமொத்தமா பார்டர் கவாஸ்கர் டிராஃபியோட செகண்ட் டெஸ்ட், அந்த பிங்க் பால் டெஸ்ட்ன்றது ஒரு மிகப்பெரிய பரபரப்புல இருந்தது. எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, போன தடவை 36 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனாங்க இந்தியா. அதுக்கு பதில் சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு நாங்க என்ன பதில் சொல்றது அப்படின்ற மாதிரி விளையாண்டு போயிருக்கிறாங்க. முக்கியமா வந்து ஹிட்மேன் கேப்டன்சினாலே டிராவிஸ் ஹெட் குஷி ஆயிடுறாரு. அதுமே ஒரு ஸ்டாட்ஸ் வேற போட்டிருந்தாங்க. சரி, ஓகே, இப்ப நம்ம மட்டுமே பேசாம இந்த மேட்ச் பத்தி இன்னும் ஃபுல்லா டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றது நம்ம கூட கிரிக்கெட் அனாலிசிஸ் சரவணன் ப்ரோ ஜாயின் பண்ணிருக்காரு. வெல்கம் ப்ரோ அண்ட் ஹாய். அப்புறம் பாக்குறது நான் பாக்குறது. ஓகே ப்ரோ, மேட்ச் பிங்க் பால் டெஸ்ட் அப்படின்றப்போ முதல்ல நீங்க என்ன நினைச்சீங்க? ஆக்சுவலா லியோ ப்ரோ கூட நீங்க வந்து இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க நிறைய விஷயம், பட் இருந்தாலும் கேட்கறேன், பிங்க் பால் டெஸ்ட் அப்படின்னா நீங்க என்ன நினைச்சீங்க? பிங்க் பால் டெஸ்ட்ன்றப்ப ஆப்வியஸா நமக்கு வந்து ஹெட் அவங்களோட வந்து அதோட ட்ராக் ரெக்கார்ட் அவங்களோட ரெக்கார்ட் பயங்கரமா இருந்திருக்கு ஆஸ்திரேலியாவுக்கு. அண்ட் வந்துட்டு ஸ்டார்க் அவரோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் பிங்க் பால்ல பயங்கரமா இருந்திருக்கு. அந்த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிங்க் பால்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இருந்தது இல்லை. ஏன்னா கரெக்டா சொல்ல போனீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஃபாரின் கண்டிஷன்ஸ்ல வந்து நம்ம 2020-2021 விளாண்டோம். ஸோ 4 வருஷம் கழிச்சு பிங்க் பால் விளாடுறோம். அப்படி இருக்கிறப்ப வந்து நமக்கு பிங்க் பால் எக்ஸ்பீரியன்ஸ் கம்பேரிட்டிவ்லி கம்மி. அதனால வந்து கண்டிப்பா அவங்களுக்கு எப்பயுமே ஒரு அப்பர் ஹேண்ட் தான். அது மேட்ச் ஸ்டார்டிங்க்கு முன்னாடி இருந்தே அந்த ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருந்தோம். ஸோ அப்படி இருக்கிறப்ப அது ப்ரூவன் ஆயிருக்கு. இந்த 3 days ஆஃப் டெஸ்ட் கிரிக்கெட்ல வந்து 3 நாள்ல மேட்ச் முடிஞ்சிருக்குன்னா அதுக்கு ப்ரூவன் எக்ஸாம்பிள் வந்து இந்தியா ஹஸ் பீன் இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன் பிங்க் பால். அதனாலதான். ஓகே ப்ரோ, ஆக்சுவலா நீங்க சொன்னதுக்கே நான் வரேன். இந்தியாவுக்கு வந்து பிங்க் பால்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நம்ம ஊர்ல விளையாண்டு. ஆனா ஒரு இந்தியன் கண்டிஷன்ல வந்து 3 நாள் மேட்ச முடிஞ்சு அப்படின்னா ஓகே, எக்ஸ்பெக்டட் தான். ஆனா அவுட் சைடு த ஏஷியா கண்ட்ரி அப்படின்றப்ப வந்து 3 நாள்ல ஒரு டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சதுன்னா அது வந்து மிகப்பெரிய ஷாக்கா இருக்கு. ஸோ இந்தியாவோட பிங்க் பால் எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் ஆஸ்திரேலியாவோட பிங்க் பால் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு சொன்னீங்க. பட் இருந்தாலும் கேப்டன்சி மேட்டர்ஸ்னு ஒன்று இருக்குல்ல. பும்ரா கேப்டன்சியை வந்து நம்ம பார்த்தோம். அது வந்து லிட்டில் பிட் லைக் கோலி வெர்ஷன் மாதிரி தான் இருந்தது. எல்லாருமே அப்படிதான் சொன்னாங்க. என்னப்பா இங்க பும்ரா கேப்டன் பண்றாரா இல்ல கோலி கேப்டன் பண்றாரா அப்படின்ற மாதிரி. ரோஹித் இருக்க போகும்போது அந்த டீமோட ஒட்டுமொத்த சரௌண்டிங் என்விரான்மெண்ட் அப்படியே ஒரு மாதிரி வேற மாதிரி இருக்குது. ஸோ இவங்க 2 பேரோட கேப்டன்சி வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? ரோஹித் சர்மா பிங்க் பால் டெஸ்ட்ல பண்ணதையுமே. இல்ல, நான் ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி எப்பவுமே வந்து ரேட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருக்கு. ஏன்னா வந்துட்டு அவர் ரொம்ப டிஃபென்சிவ் கேப்டன்சிக்குள்ள போயிடுறாரு. ஒரு ஒரு அட்டாக்கிங் கிரிக்கெட் அந்த பேட்ஸ்மேன் 2 பேர் ஆடுறாங்கன்னா ஃபீல்டை ஸ்ப்ரெட் பண்றாரு. அதுக்கான அவசியமே இல்லை. அப்போ ஃபீல்டை திரும்ப வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரியே திரும்ப வந்து ஃபீல்டர்ஸை வந்து பிளேஸ் பண்ணி வைக்கிறதும் அவங்கள வந்து ரன்ஸ் அடிக்க விடக்கூடாதுன்னு பாக்குறாங்க. டக்குன்னு அந்த விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான மோடுக்குள்ள அவர் போக மாட்டாரு. அண்ட் வந்து ஆப்வியஸா நீங்க சொல்ல போனா வந்து கிரிக்கெட் இஸ் ஸ்போர்ட். அதுல வந்து கேப்டனோட ஸ்பிரிட் ரொம்பவே முக்கியம். கேப்டன் எப்படி பெர்ஃபார்ம், கேப்டனோட ரிதம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. அவரே வந்து ஃபீல்ட்ல ஒரு லோ இருக்குன்னா அது மொத்த டீமுமே லோ ஆக்கிரும். அது மெயினா நம்ம பவுலிங் போடுறப்ப. அட் த சேம் டைம் வந்துட்டு ஒரு பவுன்சருக்கு ஒரு ஃபீல்ட் செட் பண்ணல.
நீங்க ஓவராலா பாத்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் எடுத்து பார்த்தேன், ஹெட்டுக்கு மொத்தமாவே 4 பவுன்சர் தான் போட்டாங்க. அட் த சேம் டைம் நீங்க இங்கிட்டு பாத்தீங்கன்னா கமன்ஸ் வந்து எடுத்த 5 விக்கெட்ல வந்து அவர் 5 விக்கெட் எடுத்தாரு, எடுத்த 5 விக்கெட்ல 4 விக்கெட் பவுன்சர்ல எடுத்தாரு. ஸோ அப்படி இருக்கும்போது பவுன்சி ட்ராக், அந்த பவுன்சி ட்ராக்ல ஏன் ஒரு பவுன்சருக்கு நீங்க ஃபீல்ட் செட் பண்ணல, உங்க பவுலர்ஸ்ட்ட போய் ஏன் பவுன்சர்ஸ் அப்பப்போ போடுன்னு சொல்லல? ஏன்னா இது இப்போ நடக்கிற பிரச்சனை இல்லை. நீங்க வந்து லார்ட்ஸ்ல நம்ம வந்து வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2023 ஃபைனல்ஸ் ஆடுறப்பையும் நீங்க வந்து 163 அடிக்க விட்டது, ஹெட் அடிக்க விட்டப்போ ஒரு பவுன்சர்ஸ் எதுவுமே அவர் போடல. அவர் 90s கிட்ட வந்தப்போ தான் பவுன்சரே போட ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அந்த விஷயத்துல வந்து ரோஹித் ரொம்ப லேக் ஆகுறாரு. அதாவது அவரோட ஒயிட் பால் கேப்டன்சி இட் வாஸ் ட்ரெமண்டஸ், நம்ம சொல்ல தேவையில்லை. ஆனா அதே தான் அவரால் லெட் பால்ல வந்து அவரால் கொடுக்க முடியல. இதை கம்பேர் பண்ண முடியல. பும்ராவோட கேப்டன்சி இதுவும் வந்துட்டு அது வந்து கான்ட்ரவர்ஷியலாக தான் இருக்கும். பட் வந்து என்னன்னா வந்து ரோஹித்தோட கேப்டன்சி இஸ் நாட் அப் டு தி மார்க். அது வந்து எப்படின்னா அது அவர் உட்காந்து அனலைஸ் பண்ணும். அனலைஸ் பண்ணி அவங்க வந்து டிசைட் பண்ணும். ஏன்னா வந்து ஒரு அத்தனை பேர் இருக்காங்க, அத்தனை சப்போர்ட் ஸ்டாஃப் இருக்காங்க. அப்படி இருந்தும் வந்து பவுன்சர் பவுன்சர் போடணும், ஆஸ்திரேலியால பவுன்சருக்கு தான் மேட்டர்ஸ் அப்படின்றது ஏன் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுன்றது தெரியல. ஸோ அது தெரியல, அவங்க இனிமேல் தேர்ட் டெஸ்ட் மேட்ச்ல அதை லுக் ஆன் பண்ணுவாங்கன்னு தோணுது. ஓகே ப்ரோ. அண்ட் செகண்ட் கொஸ்டின் என்னோட, நம்ம இந்தியாவோட பேட்டிங் வருவோம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல வந்து என்ன ஸ்டார்க்கு இவ்வளோ ஸ்லோவாக போறீங்கன்னு சொல்லிட்டு கலாய்ச்ச ஜெய்ஸ்வாலா இருக்கட்டும், இந்த ஸ்பீடு போதுமா கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ரிவெஞ்ச் எடுத்த ஸ்டாக்கா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் பேட் கமின்ஸ் வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஒட்டுமொத்தமா இந்த பிங்க் பால் டெஸ்ட்ன்ற தவிர்த்து இந்தியாவோட மிடில் ஆர்டர் அப்படின்ற விஷயம் வந்து கொஞ்சம் இடிக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஒட்டுமொத்தமா நான் ரெண்டையுமே சேர்த்து தான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லயுமே வந்து ஓப்பனிங் அடிச்சாங்க, விராட் கோலி அடிச்சாரு, கீழே நிதிஷ்குமார் ரெட்டி அடிச்சாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்கிட்டு செகண்ட் டெஸ்ட்லயுமே நிதிஷ்குமார் ரெட்டி அடிச்சாரு. அதுக்கப்புறம் வந்து பெருசா யாருமே அடிக்கல அப்படின்றப்போ அந்த இடத்துல லேக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். எங்க இந்தியன் பேட்டர்கள் வந்து விடுறாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல, இந்தியன் பேட்டர்ஸ் வந்து டாப் ஆர்டரே விளையாடலன்ற மாதிரி தான் சொல்லணும். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்துட்டு நல்லா தான் இருந்துச்சு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ராகுலும் கில்லும் நின்னப்போ வந்துட்டு ரெண்டு பேருமே நின்னாங்க. அதான் 69 for 1 இருக்கிறப்ப அங்க இருந்தா ட்ராக் லூஸ் ஆச்சு. அப்படி இருக்கும்போது அந்த மிடில் ஆர்டர் நீங்க சொன்ன அந்த பிரச்சனை இருந்துச்சு. ஆனா செகண்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் 3 விக்கெட்ஸ் 15 ஓவர்ல விடுறீங்க. ஒரு டெஸ்ட் மேட்ச்ல வந்து ஃபர்ஸ்ட் 3 விக்கெட்ஸ் 15 ஓவர்ல போகுதுன்னா அப்ப டாப் ஆர்டரே வந்து ஒரு ஸ்டம்பிளிங்கா இருக்கும். அவங்களே வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு இது பேட்டிங் விளையாடுறது இல்லை. அப்படி இருக்கப்போ அது மிடில் ஆர்டருக்கு அப்படியே அந்த ப்ரெஷர் வருது. அதனால எனக்கு தெரிஞ்ச வந்து பேட்டர்ஸ் மொத்தமாவே விட்டுறாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் 5 விக்கெட்ஸ் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் 5 விக்கெட்ல ஒரு 2 விக்கெட்ஸ் வந்து ஃப்ரீ விக்கெட்ஸா போகுது. அது பெரிய பிளேயர்ஸ் வந்து ஒரு ஃப்ரீ விக்கெட்டா போறாங்க. அவங்க வந்தாங்கன்னா மேக்ஸிமம் 20 பால் தான் ஆட போறாங்கன்ற ஒரு சுச்சுவேஷன் மாதிரி தான் வருது. ஸோ அப்படி இருக்கும்போது மொத்த ப்ரெஷரும் கீழே தான் இறங்குது. அது வந்து நீங்க சேவ் பண்றதுக்கு தான் நிதிஷ்குமார் ரெட்டி விளையாடுறாரு. அப்படி இருக்கிறப்போ வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பண்ண தப்ப செகண்ட் இன்னிங்ஸ்ல பண்ணக்கூடாதுன்னு கான்சியஸா இருந்து ராகுலும் சரி, ஜெய்ஸ்வால் சரி, விராட் எல்லாருமே பால்ஸை லீவ் பண்ணி ஆடினாங்க. ஆனா இது வந்து அந்த ட்விலைட் டைம்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா வந்து டே அண்ட் நைட் டெஸ்ட் மேட்ச்ல வந்து அந்த கரெக்டா இருட்டுற டைம்ல வந்து அந்த பால் ஷைனிங்கோட இருக்கும். அந்த டைம்ல விளையாடுறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன். அப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல அடிச்சு ஆடணும்னு சொல்லி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நீங்க நம்ம 3-4 விக்கெட் விட்டோம். ஆனா அப்போ வந்து நம்மளோட ரன் ரேட் வந்து 5 per over இருந்துச்சு. எல்லா ஓவர்லயும் பவுண்டரி போகணும், எல்லா ஓவர்லயும் ரன் அடிக்கணும்னு தான் பார்த்து எல்லாருமே அந்த ஷார்ட்ஸ் பிளே பண்ணாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ப்ரீமெடிடேட்டட் ஷாட்ஸ்னாலே நிறைய பேர் வந்து விக்கெட்ஸ் லூஸ் பண்ணாங்க. அது வந்து நம்ம பண்ண மிஸ்டேக் தான். ஏன்னா ஆல்ரெடி 154 பிஹைண்ட்ல இருக்கும். நம்ம அந்த செஷனை முழுக்க வந்து ரொம்ப டிஃபென்சிவ் அப்ரோச்ல விளையாண்டுருந்தோம்னா இன்னைக்கு காலைல நம்ம ஒரு 2 விக்கெட் மட்டும் விட்டுருந்தோம்னா இன்னைக்கு காலெல்லாம் நல்ல பேட்டிங்கா இந்த பேட்டிங் பண்ற ஒரு சுச்சுவேஷன் ஒரு 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 பிச் தான் அது. நீங்க அது பாத்தீங்கன்னா தேர்ட் டே ஸ்டார்டிங்ல கூட வந்து பிச் ரிப்போர்ட்லயும் பாத்தீங்கன்னா பேட்டிங்க்கு பயங்கர சாதகமான பிச். ஆனா நம்ம முந்தின நாளே 5 விக்கெட்ஸ் விட்டுட்டோம். அங்க யாருமே இல்லை பேட்டிங் பண்றதுக்குன்றப்போ இட் வாஸ் ஈஸி ஃபார் ஆஸ்திரேலியா. அவங்களுக்கு மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா போச்சு. அவசரப்பட்டுட்டாங்களோ அப்படின்னு தான் தோணுதோ? அதேதான் அவசரப்பட்டாங்க. அவசரப்பட்டு ரன்ஸ் அடிக்கணும், நம்ம 154 பிஹைண்ட் இருக்கும், 157 பிஹைண்ட் இருக்கும், நம்ம வேமா அடிக்கணும் அந்த கான்செப்ட்ல தான் இருந்திருக்காங்க. இதோட இதை அனலைஸ் பண்ணல. சரி இந்த பீரியட் ஃபுல்லா நம்ம பண்ணுவோம். ஏன்னா அதே இது நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டே மேட்ச்ல வந்துட்டு நம்ம ஆல் அவுட் ஆயிட்டோம். அதுக்கடுத்து இதே சுச்சுவேஷன் தான். நைட் டைம் வர ஆரம்பிச்சிருச்சு, பால் நம்ம கிட்ட நியூ பால் இருக்கு. ஆனா அந்த டைம்ல வந்து மெக்ஸ்வீனியும் லபுஷேனும் எவ்வளவு டிஃபென்சிவ் ரொம்ப நிதானமா ஆடினாங்க. அந்த நிதானத்தை அவங்க செகண்ட் டே ஸ்டார்டிங்ல வந்து கொஞ்சம் நல்லாவே ஆடி கொடுத்து நீங்க மெக்ஸ்வீனி ஒரு 39 ரன் அடிச்சாரு. அவர் வந்து அடுத்து 60+ அடிச்சாரு. அதுதான் வந்து டிராவிஸ் ஹெட்டுக்கு வந்து ஒரு பெரிய பேஸ்மெண்ட் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். இது எல்லாமே பிச் வந்து நல்லா பேட்டிங்கு சாதகமா இருக்கு. பவுலர்ஸ் டயர்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம இனிமே அடிக்கலாம். ஸோ அதுதான் அவங்களோட பிளான் இருந்துச்சு. அதே பிளான் நம்ம ஃபாலோ பண்ணியிருந்தோம்னா இவங்களுக்கு ஒரு டார்கெட் 200-250 ரன்ஸ் நம்ம டார்கெட் கொடுத்துருக்கலாம். ஓகே ப்ரோ. அண்ட் அடுத்ததா வந்து பும்ராவை தவிர அங்கனக்குள்ள வேற யாரு பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க? நான் சிம்பிளாவே கேட்கறேன். பும்ராவை தவிர அங்க வேற யாரு பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க?
இல்ல அதுதான் நான் மறுபடியும் இதுக்கான எக்ஸாம்பிள் எப்படி எடுத்துட்டு வரணும்னா வந்துட்டு கேப்டனோட ஸ்ட்ராட்டஜி தான் நான் எடுத்துட்டு வரணும். ஏன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து லபுஷேன் விக்கெட்டை நிதிஷ்குமார் ரெட்டி எடுக்கிறாரு. ம். அதுக்கடுத்து நிதிஷ்குமார் ரெட்டிக்கு அந்த இன்னிங்ஸ்ல ஸ்பெல்லே கிடையாது. ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பும்ராக்கு வந்து ஓவர் ஸ்பெல் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு பிரேக் த்ரூ வேணும்னா உங்ககிட்ட பும்ரா மட்டும் தான் இருக்காரு நீங்க நினைக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது பும்ராக்கு மட்டும் தான் போகுது. பும்ராக்கு ஒர்க் லோட் அதிகமாகுது. பும்ரா லைன் அண்ட் லென்த் மிஸ் பண்றாரு. அப்போ அவர் தாண்டி நீங்க அடுத்தவங்களுக்கு போகும்போது அடுத்தவங்க ஈஸி பவுலர்ஸ் ஆயிடுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ரிதமை ஏன் பிரேக் பண்ணும்? இப்போ வந்து நிதிஷ்குமார் ரெட்டி அந்த விக்கெட் எடுத்தாருன்னா அடுத்து அவருக்கு ஒரு 2-3 ஓவர் கொடுக்கணும். பரவாயில்ல, அவருக்கு ரன் போகட்டும். திரும்ப அவர் ஓவரில் 8 ரன் அடிக்கிறாங்க, 2 4 போகுது, எல்லாமே போகட்டும், அதெல்லாம் போகட்டும். ஆனா அவருக்கு நீங்க டைட் ஃபீல்ட் செட் திரும்ப பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒரு நாலாவது அந்த அதே அதே திரும்ப அதே ஸ்பெல்ல வந்து அவர் விக்கெட் எடுக்க மாட்டாரா? அதே மாதிரி தான் ஹர்ஷித் ராணா விக்கெட் எடுக்கலைன்னா அந்த ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. அண்ட் முந்தின நாள் ஃபர்ஸ்ட் டே நைட்ல வந்துட்டு அஸ்வினுக்கு ஒரே ஒரு ஓவர் தான் கொடுத்தாங்க. அந்த டைம்ல அஸ்வினுக்கு நல்லா ஸ்பின் ஆச்சு. ஸோ ம். அஸ்வினுக்கே இன்னொரு 2-3 ஓவர். ஸோ இதெல்லாம் வந்து கேப்டன் பண்ற பவுலிங் ரொட்டேஷன் தான். நீங்க வந்து அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா பும்ராக்கு வந்துட்டு அவரே வந்து விக்கெட் எடுத்துட்டு இருந்தாலும் அவரோட ஸ்பெல்ல அவரே கட் பண்ணிட்டு அவர் வந்து ஹர்ஷித் ஆமா. ராணா இதுதான் நான் ஃபர்ஸ்ட் கொடுத்தேன். இன்னிங்ஸ்லாம். ஸோ அதே மாதிரி வந்து திரும்ப அவருக்கு ஸ்பெல் வேணும்னா அவரே எக்ஸ்ட்ராவா எடுத்தும் போட்டாரு. ஸோ அப்போ வந்து நமக்கு என்ன டீம் கண்டிஷன், நம்மளுக்கு என்ன இந்த சுச்சுவேஷன்ல யார் வந்து ட்ரஸ்டட் பவுலரா இருப்பா? இப்போ விக்கெட் எடுத்த பவுலர் ஆப்வியஸா விக்கெட் எடுத்த பவுலருக்கு கொடுக்கணும். அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் மிஸ் பண்ணிட்டு அதே டைம்ல ஃபீல்டை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சு விளையாடுறப்பெல்லாம் வந்து ஸ்லிப் இல்லாம விளையாடுறப்பெல்லாம் வந்துட்டு அதுக்கான அதுக்கான கான்சிக்வன்சஸ் மட்டும் தான் நம்ம பார்த்தோம். அதனால மட்டும் தான் பவுலர்ஸ் பார்த்தா பெருசா விக்கெட் எடுக்காத மாதிரி இருந்துச்சு. அட் த எண்டு தான் வந்து சிராஜ் விக்கெட் எடுத்தாரு. ஸோ இது வந்து பவுலர்ஸை மட்டும் பிளேம் பண்ற ஒரு கேமா இருக்கக்கூடாது. அதாவது நம்ம ஃபீல் இப்போ இந்த இந்த ஸ்கோர் கார்டை நீங்க ஒரு மாசம் கழிச்சு எடுத்து பாத்தீங்கன்னா என்ன ஹர்ஷித் ராணா ஒழுங்கா போடல, என்ன அஸ்வின் ஒழுங்கா போடலன்னு தான் இருக்கும். ஆனா மேட்சோட பார்வையில பாத்தீங்கன்னா இதெல்லாம் பவுலர்ஸோட மிஸ்டேக் மட்டும் இல்லைன்றது கொஞ்சம் புரிய வரும். இப்போ ரோஹித் சர்மா, விராட் கோலி 2 பேருமே வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்கேம்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்துகிட்டு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, விராட் கோலி ஒரு 10 இன்னிங்ஸ் ஆடினா ஒரு 2 இன்னிங்ஸ் அடிச்சு அடுத்து ஒரு 8 இன்னிங்ஸ் வந்து போயிடுறாரு. ரோஹித் சர்மா அதை விட மோசம், ஒரே ஒரு 50 மட்டும் அடிச்சுட்டு ஒட்டுமொத்தமா கேப்டன்ஷிப்ன்ற பேர்ல வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேர் பத்தி அவங்க ஃபார்மை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆக்சுவலா? ஆக்சுவலா டாப் ஆர்டர்ல 2 ஃப்ரீ விக்கெட்னு சொன்னது இதுதான். நான் அவங்கள மென்ஷன் பண்ணிதான் பிரச்சனை ஆகும்ன்றல அதெல்லாம் சொல்லல. ஆனா நீங்க அதுவே ஒரு கொஸ்டினா வச்சிருக்கீங்க. பட் ஆக்சுவலா பார்த்தா அந்த 2 பேருமே வந்து அந்த அதுக்கான ஒரு ஸ்டேஜ்ல தான் இருக்காங்க. அண்ட் அவங்க வந்துட்டு இட்ஸ் ஹை டைம் அவங்களே வந்து அவங்கள அனலைஸ் பண்ணிட்டு போறது வந்து இட் இஸ் a பெட்டர் சுச்சுவேஷன். ஆனா வந்து நீங்க ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ்ல விராட் கோலி எப்போ வேணாலும் பவுன்ஸ் பேக் ஆவாருன்னு நீங்க சொல்லலாம். ஆனா அந்த சேம் டைம் நீங்க ரோஹித் சர்மா வந்து பெர்ஃபார்ம் பண்ணி நீங்க பார்த்ததே இல்லை. ஆஸ்திரேலியான்னு மட்டும் இல்ல அவேல வந்துட்டு அது மெயினா ஆஸ்திரேலியால அவர் பெர்ஃபார்ம் பண்ணி நம்ம பார்த்ததே இல்லை. அப்படி இருக்கும்போது ஆடட் ப்ரெஷர் அவர் மேல இருக்குது. அதை அவரு தான் அனலைஸ் பண்ணி அவர் தான் பண்ணணும். இதுல வந்து அவர் வந்து அஸ் அ பேட்ஸ்மனா நான் ப்ரூவ் பண்ணுவேன், நான் 38 இயர்ஸ் ஆச்சு ஆனாலும் நான் ப்ரூவ் பண்ணுவேன்றதுக்கான டைம் எடுத்துக்கலாம். ஆனா இது ரொம்ப இம்பார்ட்டன்டான சீரீஸ். இந்த சீரீஸ்ல வந்து அட் த சேம் டைம் கேப்டன்சியும் அவர் மேல கொஸ்டினபிள் இருக்கும் போது ஏதாவது ஒரு வேலை ஸ்டெப் டவுன் பண்ணாருன்னா கூட இட் would be பெட்டர் ஃபார். ஆனா வந்து இப்போ நீங்க பேட்டிங் பெர்ஸ்பெக்டிவ்ல கேட்கிறப்போ வந்துட்டு எப்படின்னா எனக்கு என்னமோ திரும்ப தேர்ட் டெஸ்ட்ல வந்து ஒரு ப்ராமிசிங் நாக் திரும்ப விராட் கோலி அடிப்பார். ஏன்னா விராட் கோலி கேன் பிளே தட் டூ இன் ஆஸ்திரேலியா. அவர் நிறைய டைம் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஆனா வந்து நீங்க இந்த ரோஹித் சர்மாவோட கேஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ரோஹித் சர்மா ஹேசன் ப்ரூவ்ட் இட். அது வந்து அவர் ப்ரூவ் பண்ணணும்னு தான் நானும் நினைக்கிறேன். அவர் வந்து அந்த அந்த மிடில் ஆர்டர் அவர் வந்து ஆல்ரெடி விளாண்டுருக்காரு. அது வந்து 2019க்கு முன்னாடி விளாண்டுருக்காரு. ஸோ அந்த மிடில் ஆர்டர்ல அவர் விளாடணும். இந்த டெஸ்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப அவருக்குள்ள இருக்கிற ப்ரெஷர் வெளியே தெரிஞ்சு ஒரு பேட்ல மிடில் ஆஃப் தி பேட்ல கூட படாம இருந்த ஒரு அவர் விளையாண்ட மொத்தமாவே பாத்தீங்கன்னா ஒரு 30 to 35 டெலிவரிஸ் தான் விளையாண்டுருக்காரு 2 ஆமா. இன்னிங்ஸ் சேர்த்து. ஆனா அதுல வந்துட்டு அவர் மிடில் ஆஃப் தி பேட்ல அவர் வாங்கினாருன்னா அது எத்தனை பால் வந்துச்சுன்னு கூட தெரியாது. 2-3 பால் தான் மேக்ஸிமம் மிடில் ஆஃப் தி பேட்ல பட்டிருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் செல்ஃப் கான்பிடென்ட்டாவே அவர் ரொம்ப கான்பிடென்ட்டா இல்லைன்ற சமயத்துல வந்துட்டு அவர் தான் அதை அனலைஸ் பண்ணும். அவரோட பொசிஷன் எப்படி டீம் பாதிக்குதுன்றது பொறுத்து நான் 2 பேருமே இதில் சேர்த்து சொல்றேன். ஓகே. பிங்க் பால்ல வந்து ஆஸ்திரேலியா எப்பவுமே வந்து ஒரு பெரிய கெத்தான டீம்ன்றதை வந்து மறுபடியும் காமிச்சிட்டாங்க. அதுல வந்து முக்கியமா ஒரு 3 பேர், 4 பேர் கூட வச்சுக்கலாம். முதல் இன்னிங்ஸ்ல வந்து லபுஷாங் கூட மெக்ஸ்பீனி, ரெண்டாவது அதுக்கப்புறம் மிச்சில் ஸ்டார்க் பவுலிங்ல, அண்ட் அது மட்டும் இல்லாம ரெண்டாவது இன்னிங்ஸ்ல ஒரு டிராவிஸ் ஹெட் அப்படின்றப்ப வந்து அதுக்கடுத்து அப்படியே கீழே பேட் கமின். ஸோ இவங்க எப்படிங்க இந்த மாதிரி கம்பேக் கொடுக்குறாங்க? சீரியஸா எனக்கு தெரியல. ஒரு டெஸ்ட் மேட்ச் வந்து மோசமா தோத்துட்டு அதுக்கடுத்து ஒரு பயங்கரமான ஒரு வெறித்தனமான ஒரு கம்பேக், இப்படிலாம் ஒரு கம்பேக் கொடுப்போம் நாங்க அப்படின்றத மறுபடியும் காமிச்சிட்டே இருக்கிறாங்க. மைட்டி ஆசிஸ் ஃபார் ரீசன் சொல்லலாமா? இவங்க எப்படிதான் அந்த கம்பேக் வந்து அடுத்த மேட்சை கொண்டு வராங்க? அது டிராவிஸ் ஹெட் வந்து ரோஹித் சர்மா இருந்தாலே குஷி ஆயிடுறாரு. இது என்ன ஸ்டார்ட் எனக்கு புரியல. இல்ல அது ஜோக்ஸ் அப்பார்ட் அண்ட் மீம்ஸ் வச்சு தவிர்த்துக்கலாம். அது அது போக பாத்தீங்கன்னா வந்துட்டு
நீங்க நான் மறுபடியும் அதான் சொல்றேன், அவங்க வந்து அவங்களோட மைண்ட் செட் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. எப்படின்னா நம்ம வந்து நம்ம 500+ லீட்ல, அதாவது 400+ லீட்ல இருக்கோம் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல. அப்படியே அவங்க டைட் ஃபீல்ட் செட் வச்சுலாம் பவுன்சர்ஸ் ட்ரை பண்ணாங்க. சில சில ட்ராப்ஸ் ட்ரை பண்ணாங்க. அந்த இடத்துல நம்ம ரொம்ப லேக் ஆகுறோம்னு தோணுது. ஒரு 50 லீடு 70 லீடு வந்துட்டாலே முடிஞ்சு போச்சு, நம்ம மேட்ச் முடிஞ்சு போச்சுன்னு கை விரிச்சிடுறோம். அந்த இடத்துல டிஃபர் ஆகுறோம் ஆஸ்திரேலியாவும் இந்தியாவும். அதாவது இந்தியாவை வந்து கீழே சொல்லல, பட் ஆஸ்திரேலியா எந்த இடத்துல மேல இருக்காங்க. அண்ட் வந்து போன டெஸ்ட் 295 ரன்ஸ் பெரிய லாஸ் தான் அது. ஆனா அதை அவங்க அப்படியே ஒதுக்கி வச்சிருவாங்க. இது நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்ட், இந்த டெஸ்ட்டை நம்ம பாடுறோம், அதுதான் அவங்களுக்கு மேட்டர். அட் த சேம் டைம் அவங்களுக்கு இருக்கிற ஹோம் அட்வான்டேஜ் அவங்க ட்ரஸ்ட் பண்றது, அவங்களோட அவங்களோட ஸ்ட்ரென்த்தை மட்டும் ட்ரஸ்ட் பண்றாங்க, அவ்வளவுதான் மேட்ரு. ஸோ அண்ட் வந்து பவுன்சர்ஸ் வந்துட்டு இப்போ ஒண்ணுமே இல்லை. சிம்பிளா வந்து இது செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்துட்டு கமின்ஸ் எடுத்த 5 விக்கெட்ஸ் ஆல் வந்து ஒண்ணுமே இல்லை. அது வந்து நாலுமே பவுன்சர். அவர் பவுன்சர் போட்டு நான் ஃபீல்ட் செட் பண்ண போறேன், விக்கெட் எடுக்க போறேன். அவர் அப்படியே நிதிஷ்குமார் ரெட்டி வந்து சிக்ஸ் அடிக்கிறான்றப்பயும் அதே மாதிரி தான். அவருக்கு நிதிஷ்குமார் ரெட்டிக்கு கடைசி பால் சிக்ஸ் தான் அடிச்சாரு. ஆமா. அதே இடத்துல தான் நான் ஷார்ப் பவுன்சர் திரும்ப போட போறேன், 2 ஃபீல்டர் வெளியே வச்சிருக்கேன், கண்டிப்பா அவன் ஸ்கூப் ஐ மீன் பின்னாடி அடிக்க போறான், கண்டிப்பா வரப்போகுது அப்படின்றதான். அதுதான் அவர் பண்ணாரு. அவர் அதே மாதிரி கட்டு தான் பண்ணாரு, கட் ட்ரை பண்ணாரு, அதே மாதிரி தான் மேல பின்னாடி போச்சு கேட்ச். ஸோ வந்து அவங்க சிம்பிளா ஸ்ட்ராட்டஜிஸ் மட்டும் தான் மெயின்டைன் பண்றாங்க. அதுல போய் நம்ம ஃபால் பண்றோம், உழுகுறோம், அவ்வளவுதான் மேட்ரு. அண்ட் அவங்க வந்துட்டு அவங்க ட்ரஸ்ட் பண்ற ஒரே ஒரு விஷயம் தான், நான் 1-0 இருந்தாலும் நான் இந்த மேட்சை 1-1 ஆக்குவேன். ஸோ தே ஆர் ட்ரஸ்டிங் இன் தேர் ஸ்ட்ரென்த்ன்றதுனால தான் அவங்க பண்றாங்க. அது ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் அவங்க எக்ஸிகியூஷன்ஸ் மட்டும் தான் டிஃபர் ஆகுது, அவ்வளவு. ஓகே ப்ரோ, ரிஷப் பண்டோட கீப்பிங் பத்தி நிறைய பேசணும். ஃபர்ஸ்ட் டெஸ்டும் சரி, செகண்ட் டெஸ்ட் ஆக்சுவலா ஓகே, அவர் பயங்கரமான ஒரு பிளேயரா இருந்தாலும் பட் இந்த சீரீஸ்ல வந்து இன்னும் அவர் பெரிய அளவுக்கு பூம் ஆகல அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பேட்டிங்லயும் சரி கீப்பிங் சரி விதமா அன்கான்பிடண்டா இருக்கிறது மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அண்ட் அப்படியே நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் டெஸ்ட்ல கிடைச்சிருக்குது போல. ஏன்னா இந்தியா கடைசியா இப்போ டெஸ்ட் ஆல்ரவுண்டர் வந்து இருந்தாங்க, ஹர்திக் இருந்தாப்ல 2018-19 இருந்தா, அதுக்கப்புறம் அவர் பெருசா பார்க்கல. ஸோ நிதிஷ்குமார் ரெட்டி அப்கமிங் அப்படியே ஃபியூச்சருக்கு கண்டிப்பா தேவைப்படுவாரா அப்படின்ற விஷயமும் இந்த ரெண்டு விஷயத்துக்கு அப்படியே சொல்லிருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ரிஷப் பண்ட் சொன்னது வந்து, ரிஷப் பண்ட் எப்பயுமே வந்து அவரு ஒரு அன்பிரடிக்டபிள் தான். அதாவது வந்து அஸ்வின் ஒரு தடவை அவர் யூடியூப் சேனல்ல கூட சொல்லியிருக்காரு, பண்ட் விளையாடுறான்னா எங்களுக்கும் பயமா இருக்கும், ஆப்போனன்ட் டீமுக்கும் பயமா இருக்கும் அப்படின்ற மாதிரி. அதனால ஒரு அன்பிரடிக்டபிள் கமாடிட்டி தான் அவரு. அவரோட ஸ்டைல மாத்த முடியாது. இப்ப எப்படினாலும் பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம 4 விக்கெட் வெளியே போயிருந்துச்சு, ஃபர்ஸ்ட் பாலே இறங்கி வந்து போலாண்ட் அவர் 4 அடிக்கிறாரு. அது அவரால் மட்டும், அவரோட கட்ஸ் மட்டும் தான், அவரால் மட்டும் தான் அது பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் கிளிக் ஆச்சுன்னா, அவர் கிளிக் ஆச்சு போன பிஜிடி எல்லாம் கிளிக் ஆச்சு, இந்த பிஜிடியில கிளிக் ஆகல. அட் த சேம் டைம் பார்த்தா அவர் கீப்பிங்ல வந்துட்டு கொஞ்சம் அவரோட கிளவுஸ் வந்து ஒரு ப்ராப்பரா ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்ற மாதிரி தான் சொல்றேன். ஆல்ரெடி 2 டிராப் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும் போது வந்து அது காஸ்ட்லி டிராப்ஸா மாறுது. அதனால வந்துட்டு அது அவர் பார்த்துப்பாரு. ஆனா வந்து ஏன்னா அவர் ஒரு டைம் வந்து அவரை நிறைய பேர் பூ பண்ணாங்க, தோனி போன டைம்ல எல்லாம் வந்துட்டு. அதுல இருந்து அவர் வேற மேல வந்து இப்போ ரொம்ப ப்ராமினென்ட்டான ஒரு பிளேயர் ஆயிருக்காரு, ப்ராமினென்ட்டான கீப்பர் ஆயிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் பவுன்ஸ் பேக் ஆகுறதுல ஒரு விஷயம் இல்லை. அண்ட் கான்ஃபிடென்ட் இல்லாம இல்ல, அவர் வந்து அவருக்கான ஒரு சுச்சுவேஷன் அங்க அமைய மாட்டேங்குது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பண்ட் எல்லா டைமும் அவர் அடிக்கிற டைம்லலாம் வந்து இந்தியா ட்ரபுள்ல தான் இருந்திருக்கு. ஸோ அப்படி இருந்துமே அவரோட அஃபென்சிவ், அதாவது என்ன சொல்றது, ஒரு அக்ரெசிவ் கேம் மட்டும் தான் அவர் ஆடி இருக்காரு. அவர் இந்த ரிவர்ஸ்ல ஆடுறதெல்லாம் பண்ணியிருக்காரு. அதுதான் இந்த மேட்சும் பண்ணாரு. ஸோ அவர் டிஃபென்சிவா போனா மட்டும்தான் அவர் வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வெளியே வராதுன்னு தோணுது. ஸோ அதனால அதை பத்தி எனக்கு கான்ஃபிடன்ஸ் கம்மியா இருக்கிற மாதிரிலாம் எனக்கு எதுவும் தெரியல. அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டி நீங்க சொல்ல போனா ப்ராப்பர்லி அது வந்து எப்படி சொல்றதுன்னா வந்துட்டு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் செலெக்ஷன்ஸ் சொல்லலாம். ஏன்னா நிதிஷ்குமார் ரெட்டியை வந்து இந்த டீம்ல செலக்ட் பண்ணும்போது என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவருக்கு. ஏன்னா அவர் ஒரு ஒரு T20 சீரிஸ் மட்டும் தான் ஆடி இருந்தாரு அதுக்கு முன்னாடி. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து எப்படி அவ்வளோ பெரிய டோர்னமெண்ட்டுக்கு வந்து ஒரு ஆல்ரவுண்டர் எடுத்துட்டு போறீங்கன்ற மாதிரி சொன்னப்ப அவர் ரொம்பவே வந்து ஆக்சுவலா அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. எல்லா 4 இன்னிங்ஸ்லயுமே ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதுவும் 4 இன்னிங்ஸ்ல மெயினா 3 இன்னிங்ஸ் வந்து ரொம்ப ஹியூமிலியேட்டிங் டோட்டல் வர்றதுக்கு பதிலாக அவர் அடிச்சு கொடுத்தா ஒரு ரெஸ்பெக்டிவ் டோட்டல் வந்திருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இஸ் அ வெரி பிக் கமாடிட்டி. நமக்கு ஹர்திக் வந்து இருந்தாரு. ஆனா ஹர்திக் அப்புறம் அந்த இன்ஜுரிஸ்க்கு அப்புறம் வந்து 2018 இன்ஜுரிக்கு அப்புறம் லாங்கர் ஃபார்மட் ஆடுறதுல வந்து ஒரு கொஸ்டின் வந்தனாலதான் நம்ம அடுத்த சர்ச் இருந்தோம். ஆனா இது வந்து ஒரு உண்மையிலேயே ஒரு சம ஃபைண்ட் நமக்கு ஆக்சுவலா. ஏன்னா வந்து அவர் பயங்கர 22 வயசு தான் ஆகுது. அவர் இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாருன்னா அவர் அடுத்த 10 to 15 இயர்ஸ்க்கு நம்ம அதிகமா சொல்லலாம். பட் அடுத்த 10 இயர்ஸ்க்கு வந்து ஒரு ஆல்ரவுண்டர், டெஸ்ட்டுக்கு ஒரு ஆல்ரவுண்டர் நம்ம கிடைச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் தான் இருக்கு. ஸோ அதனால அது ஒரு பெஸ்ட் அடிஷன். அதாவது அதுதான் ஒன்லி குட் பாயிண்ட் இன் திஸ் அட்லைட் டெஸ்ட்னு சொல்லலாம். அவர் ஒருத்தர் தான் வந்துட்டு ஒரு ஸ்டாண்ட் அவுட்டா இருந்தாரு இந்த டெஸ்ட் மேட்ச்ல. ஓகே ப்ரோ, ஸோ இதுக்கப்புறம் தேர்ட் டெஸ்ட் இருக்கு. ஆக்சுவலா வந்து இப்போ இந்த டெஸ்ட்டை பத்தின ஒன் வேர்ட்ல என்ன சொல்லுவீங்க? ஒன் வேர்ட்ல சொல்லணும்னா கொஞ்சம் க்ளூலெஸ்ஸா இருந்துட்டோம். வில் ஜஸ்ட் பவுன்ஸ் பேக் இன் தேர்ட் டெஸ்ட் தோணுது.
ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. ஆஸ்திரேலியா வந்து பயங்கரமா சம்பவம் பண்ணிட்டாங்க. 1-for-1ன்ற பிஜிடி இதா இருக்குது. ஸோ பார்க்கலாம் மக்களே. இதுக்கப்புறம் வந்து அடுத்த டெஸ்ட்ல எப்படி இந்தியா பவுன்ஸ் பேக் பண்ண போறாங்க, ஆஸ்திரேலியாவுக்கு ஏற்ற மாதிரி எப்படி விளையாட போறாங்க அப்படின்றத வந்து பொறுத்து இருந்தா பார்க்கணும். தேங்க்யூ ப்ரோ, சரவணன் ப்ரோ. உங்களோட வேல்யூபிள் சஜஷன்லாம் வந்து கொடுத்தீங்க, உங்களோட ரிவ்யூமே கொடுத்தீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வேற ஒரு ரிவ்யூலையும் நானும் உங்க சரவணன் ப்ரோ வந்து உங்களை பார்க்குறேன். மட்டில் வணக்கம்.